சுஹൃத்துக்களே வணக்கம். எப்படி கேட்டிங்கன்னா, நான் கேரளாவில் கோழிக்கூட்டில் இருக்கேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நமக்கு வந்து சொந்த ஊர் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ராயப்பேட்டை கிராமம், ஜல்லிக்கட்டு தெரு இல்லை சாவடி தெருன்னு சொல்லலாம். அந்த தெருவில் தான் நம்ம வீடு இருக்குது. எங்கள் அப்பா அவர் வந்து சலையத்துடையார், எங்கள் தாத்தா அவர் அல்லனந்த உடையார். பூர்வீகமான எங்களோட வாழ்ந்த குடும்பம். இந்த யாருக்கு பார்த்திங்களா, அந்த ஜேஜிபிக்கார் இருக்க பார்த்தீங்களா, இந்த ஜேஜிபிக்கார் என்ன வேண்டிட்டேன்னா, எங்கள் இடத்துல போய் நான் என் காம்பவுண்டெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். அதை போய் நான் இல்லாத சமயத்தை இடித்து போட்டுவிட்டு 2 மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை வெட்டி போட்டுவிட்டு அவள் இஷ்டத்துக்கு செஞ்சிருக்கியா. எப்படி கேட்டால் நாங்கள் போக மாட்டோமே, நாங்கள் போக முடியலை. காரணாச்சும் நம்ம ஒரு பொழப்பை தேடி வேலையை தேடி வந்தவங்க போய் அவனை போய் கேட்டால் ஏன்டா இடிச்சுப்பேன். அப்படி தான் எடுப்பேன், என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து நிறையா இருக்குது, நான் நினச்சா எது வேணாலும் பண்ணுவேன், உடனே காலி பண்ணிடுவேன், அந்த அளவுக்குலாம் மிரட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்படியா சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் சொத்து, அதாவது எங்கள் பூர்வீகமான சொத்து அது, அந்த சொத்தை தான் இவங்க வந்து இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நேராக போலீஸ் ஸ்டேஷன், ராயப்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒன்லைன் சொல்லுவாங்களே, ஒன்லைன் ஆகிட்டு நான் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்று நேற்று 18/8/2026 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது 2 இது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் பார்த்துங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பண்ணால் இந்த மாதிரி என் சொத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க. போலீஸார் வந்து உடனேவும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா அது வேறு ரீதியில் போகும். இந்த வண்டிக்காரனும் இந்த வண்டியும் உடனேவும் சீஸ் பண்ணணும். எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கிடைக்கணும், அதுதான் முக்கியம். கிட்டத்தட்ட நாங்கள் 150 வருஷமாக வாழ்ந்த வீடு அது, 1-2 அல்ல. அதனால் வந்து 150 வருஷமாக அந்த வாழ்ந்த வீடு நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம். நாங்கள் வந்து பிள்ளைங்க உயிரே போனாலும் சரி. அடுத்து அவர் கருமல்தனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை காலையில் கருமல்தனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். போனால் உயிர் தான் ஒரு உயிரை நஷ்டப்பட, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு போயிட்டு போகிறேன். நாங்கள் 5 ஆம்பளை பையன் இருக்கேன், அது பிரச்சனை இல்லை. எங்கள் சொத்தை அங்கே மீட்டி போலீஸ்கார் தந்தில்லைங்களே, அடுத்து நாங்கள் பின்ன வேறு ரீதியில் நாங்கள் இறங்க வேண்டி வரும். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிருக்காங்க சொத்து மோசடி. எது ஒத்தப்பெட்டி, ஓடப்பெட்டி, சொல்லிப்பெட்டி, ஆண்டி பெட்டி, அம்மா பெட்டி, கேட்க பெட்டி, அணைப்பெட்டி, எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி சொத்து அடி தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. பணக்காரங்க எல்லாமே சொத்தில் கள்ளப்பத்திரம் எழுதி இது சர்வே நம்பரை மாற்றி நிறையா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இருக்குது, 1.5 ஏக்கர் வயல் இருக்குது, 1 ஏக்கர் 44 சென்ட் தென்னந்தோப்பு இருக்குது, அது சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் என் கையில் தான் இருக்குது. 2062 டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. நான் 69 நான் பிறந்தது, 62 டாக்குமெண்ட்டு என்கிட்ட தான் இருக்குது, ஒரிஜினலு எல்லார்கிட்ட இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த பார்த்துட்டு இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும். யார் இந்த ஜேஜிபிக்காரனா, இந்த கூட இருக்கவங்க